2026 தமிழ்நாடு எலெக்ஷனுடைய ரிசல்ட் ஒரு பெரிய புரட்சியவே கிரியேட் பண்ணிருக்கு. TVK அவர்கள் மத்த 2 கட்சியுமே பிரதான கட்சியா இருந்தவங்கள புறக்கணிச்சுட்டு அவங்களுடைய கட்சி வந்து லீடிங்ல வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 107 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுக்க பார்ப்போம். வணக்கம், நான் நிவ்யா கண்ணன். ஒரு கட்சி லீடிங்ல இருக்காங்க அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணுவாரு, அழைப்பு விடுப்பாரு. யார் லீடிங்ல இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டுட்டு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே அப்படின்னும் பொழுது உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ இங்க தாவேக்கால இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க கிட்ட 107 தொகுதி தான் இருக்கு. மொத்தம் தமிழ்நாட்டுல 234 தொகுதி, அதுல 118 தொகுதி வரைக்கும் வந்து மெஜாரிட்டி வேணும். ஆனா இவங்க கிட்ட மெஜாரிட்டி இல்லாதனால இவங்க யார் கூடயாவது கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. யார் கூட கூட்டணி சேருவாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த லீடிங் பொசிஷன்ல இருக்கிறது வந்து திமுக வந்து இவங்களுடைய எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்துல இருக்கிறனால அவங்க கூட கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை. இதுவே நம்ம அடுத்து அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுக கிட்ட வந்து கூட்டணி அப்படின்னு வச்சாங்கன்னா இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் அவங்களுக்கு பாதி பவர் போகும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஹேங்கிங் கவர்மெண்ட்னு சொல்லப்படும். அதாவது தொங்க ஆட்சி அமையும். இப்போ தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஹேங்கிங் கவர்மெண்ட், அதாவது தொங்க ஆட்சி அப்படின்றது அமைய பெறும். அப்படின்னு இருக்கும் பொழுது அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாதி பவர் பிரியும். இப்போ தாவேக்கா வந்து ஓரளவுக்கு லீடிங்ல இருக்காங்க. இவங்க சேரும் பொழுது சில மினிஸ்ட்ரிஸ் கேட்பாங்க, பினான்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் கேட்பாங்க. சிஎம்மா வந்து விஜய் தான் இருப்பாரு. ஆனா மற்ற மினிஸ்ட்ரிஸ் கேட்கும் பொழுது ஒரு ஆட்சி பொறுப்புல வந்து நிறைய வந்து விஷயங்கள் பிரியும் பொழுது ஃபுல் கவர்மெண்ட்டை வந்து விஜயால ரன் பண்ண முடியாம போகக்கூடிய வாய்ப்பும் அந்த இடத்துல இருக்கும். இது தாண்டி இன்னொரு விஷயமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உட்கட்சி கூட்டணி இருக்குல்ல, திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ், தேமுதிக, இல்ல திருமாவளவன் அவர்கள் கட்சி, இந்த மாதிரியான சில கட்சி எல்லாமே உங்ககிட்ட கூட்டணி வச்சிருக்காங்க. இதுவே வந்து ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபி, இந்த மாதிரியான கட்சி வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த உட்கட்சி இருக்காங்க கட்சி எல்லாமே வந்து தாவேக்கா கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இருந்தா அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதன் மூலமாவும் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆனா இந்த இடத்துலயுமே வந்து அவங்களுக்குள்ள பவர் ஷேரிங் இருக்கும், ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ எப்படினாலுமே இந்த வாட்டி தமிழ்நாட்டில் ஃபார்ம் ஆக போறது ஹேங்கிங் கவர்மெண்ட், அதாவது தொங்க ஆட்சி தான் வந்து ஃபார்ம் ஆக போகுது. இதன் மூலமா அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த 5 வருஷத்துக்கான விஷயங்கள் வந்து எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இந்த வாட்டி டிவிக்கு சொன்ன மாதிரி வந்து ஜெயிச்சு காட்டிட்டாங்க. கண்டிப்பா விஜய் அவர்கள் தான் சேமா இருப்பாங்க. மக்கள் எல்லாமே பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்த உடனே வந்து என்ன செய்ய போறாங்க, ஆட்சியில வந்து என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க, என்ன மாதிரியான ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஸ்ட்ராங் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப எதிர்பார்த்து மக்கள் எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை எதையும் மீறி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் விஜய் வச்சிருக்கானு தெரியல. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.